வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த பேண்டமிக் பீரியடில் நம்ம எல்லாருமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அலோபதியில் கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம மருந்து மாத்திரையிலேயே எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இயற்கை மருத்துவத்தில் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நோய்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய இயற்கை மருந்துகள் இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரியான இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க்கு 2 முறைகளில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம மருந்து கடையில் போய் மருந்துகள்லாம் வாங்கணுங்கிற தேவை கிடையாது. வழக்கமாக நம்ம வீட்டில் இருக்க மிளகுத்தூள், எலுமிச்சை, இஞ்சி, மஞ்சள் அவ்வளவுதான். ஒரு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி முதல்ல நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 10 மிளகை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். கூடவே ஒரு சிறு துண்டு இஞ்சியை துருவி அல்லது அதையும் தட்டி போட்டுக்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோமோ அதில் பாதி அளவு நல்லா வத்துற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்பாக மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். அதிலேயே இதனோட சாரியெல்லாம் நல்லா இறங்கி வந்துடும். இப்போ இதை வடிகட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை ரெடி பண்ணுறதுக்கு இஞ்சி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 10 மிளகு, கொஞ்சமாக எலுமிச்சை. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்னா நம்ம தேன் எடுத்துக்கலாம். இப்போ எலுமிச்சை பாதியாக நறுக்கிக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி தட்டி அல்லது துருவி வச்சுக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, மிளகு எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க மிளகு, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். எலுமிச்சை நம்ம கடைசியில் தான் பிழிய போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் முதல்ல நம்ம செஞ்ச மாதிரி பொடியாக நறுக்கி கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுப்போம். இதுவும் 2 கப் தண்ணி 1 கப் தண்ணியாக குறையிற அளவுக்கு நல்லா நம்ம வற்ற விடணும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணியாக நல்லா குறைஞ்சி வந்துட்டது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாம். இதில் நம்ம பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே நம்ம வழக்கமாக உணவில் எடுத்துக்கிற ஒன்று தான். இது தனித்தனியாக நம்ம எடுத்தது போக இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா அதனோட பலன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். நம்ம முதல்ல ரெடி பண்ணும்போது எலுமிச்சையை தோலோடு வெட்டி வேக விடுறோம். எலுமிச்சையோட தோல்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த எலுமிச்சை தோலோட துருப்பு டேஸ்ட் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி எலுமிச்சை சாறை ஃப்ரெஷ்ஷாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இது 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி தேன் கலந்துக்கலாம். அப்போ தான் குழந்தைங்கள்லாம் குடிப்பாங்க. இதை எடுத்துக்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தாராளமாக எல்லாரும் எடுத்துகிட்டு கொரோனாலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.